வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரவச் செய்வோம், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தி வைப்போம். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரவச் செய்வோம், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தி வைப்போம். கோணலானவற்றை நேராக ஆக்குவோம், கோணலானவற்றை நேராக ஆக்குவோம். கரடு முரடானவற்றை சமமான வழிகளாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களுக்குள்ளே நாம் இருக்கின்றோம். இந்த தவக்காலத்தினுடைய 3 முக்கியமான இறுதி நாட்கள். அதனுடைய முதல் நாளாகிய இன்று இயேசு தன்னுடைய அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகின்றார் என்பதை இன்றைய நாளிலே நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற புதிய கட்டளையை கொடுக்கின்றார். அன்பு, அதை முத்தாய்ப்பாக வைத்து அன்பின் விருந்தான நற்கருணையை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சுவைக்க ஏற்படுத்துகின்றோம். அத்தகைய அன்பின் விருந்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற குருத்துவத்தை ஏற்படுத்தும். அந்த அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய சீடர்களினுடைய பாதங்களை கழுவி என்னை போல நீங்கள் செய்யுங்கள் என்று நம் ஒவ்வொருவருக்கும் பணிக்கின்றோம். இத்தகைய சிந்தனைகளோடு இந்த திரு விருந்திலே நாம் பங்கெடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பணி செய்கின்றவர்களாக, அன்பின் வழியாக, நம்முடைய மகிழ்ச்சியின் வழியாக, பாசத்தின் வழியாக பிறருக்கு பணிவிடை செய்கின்றவர்களாக வாழ அருள் வரத்தை வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அடங்கும் கொண்டே இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, உரிமகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலம் பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திரு உணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகின்றோம். ஆமேன்.
முதல் வாசகம். பாஸ்கா இரா உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1-8 மற்றும் 11-14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தின் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல், கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல், கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல், கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உன் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல், கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன்.
கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை சொற்றொடர்கள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அந்தபடியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 1 - 15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை, அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம்,
குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித வியாழன், இயேசு ஆண்டவர் நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்தின ஒரு ஒப்பற்ற நாள். தன்னுடைய சீடர்களோடு பாஸ்கா உணவை அருந்துகின்ற வேளையில் அப்பத்தை எடுத்து இது என் உடல், ரசத்தை எடுத்து இது என் இரத்தம் என்று உங்களுக்காக எனக்காக தன்னையே உணவாக கொடுத்த ஒரு ஒப்பற்ற உன்னதமான நாள் இந்த புனித வியாழன். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கல்வாரி மலையிலே தன்னுடைய உயிரையே தாரை வார்த்து கொடுக்க போவதற்கு முன்னதாக இதோ தன் உடல் முழுவதையும் சுருக்கி இந்த அப்பரச குணங்களுக்குள்ளாக நம்மோடு என்றென்றும் வாழும்படியாக தன்னையே உணவாக கொடுக்கிறார் இயேசு ஆண்டவர். தாய் திருச்சபை சொல்லுகிறது, நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் சிகரமுமாகும் என்று சொல்லி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அதனுடைய நினைவாகத்தான் ஒவ்வொரு நாளும் உலகின் ஏதோ ஒரு மூலையில ஒவ்வொரு நொடி பொழுதும் திருப்பலி நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இயேசு தன்னையே நற்கருணை வடிவிலே பிரசன்னப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். தன்னையே உணவாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். இயேசு உண்ணப்படுகிறார் ஒவ்வொரு நொடி பொழுதும். ஒவ்வொரு நொடி பொழுதும் உலகின் ஏதோ ஒரு இடத்துல. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நற்கருணை என்பது நம்முடைய வாழ்வினுடைய அடித்தளம். நற்கருணை என்பது நம்மை உற்சாகப்படுத்துகிற, நம் வாழ்விற்கு உரமூட்டுகிற உணவாக இயேசுவால் கொடுக்கப்பட்டது. இயேசு தன்னையே உணவாக அந்த நற்கருணை வடிவிலே கொடுக்கிறார். அந்த நற்கருணை பலியிலே நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு பங்கெடுக்கிறோம் சிந்தித்து பாருங்களேன். இதோ இந்த கொரோனா தொற்று காலம் முடிந்து அனைத்து கட்டுப்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுற்றிருக்கிற இந்த வேளையிலே கூட, பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியை, எத்தனை பேர் திருப்பலியிலே பங்கு கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நற்கருணை உண்டு இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆசித்திருக்கிறோம், எத்தனைத்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்களேன். தொற்று நோய் காலம், முடங்கி கிடந்த காலம், ஆன்லைன் என்று சொல்லி, ஆன்லைன் மாஸ் திருப்பலி என்று சொல்லி ஒன்றுமே இல்லாத சூழலிலே அதன் வழியாகவாவது இயேசுவை நான் பார்த்து அந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு ஆசை நன்மை வழியாக ஆண்டவரை நான் உள்ளத்திலே உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்பட்டோம், செயல்பட்டோம், இறைவனை சந்தித்தோம், இறைவனோடு இணைந்து வாழ்ந்தோம். இதோ தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு எந்தெந்த காரியங்களுக்கோ முன்னெடுப்பு எடுக்கின்ற நாம் திருப்பலியிலே கலந்து கொள்ள, நேரடியாக கலந்து கொள்ள முயற்சி செய்கிறோமா? இன்னும் எத்தனை பேர்
நான் ஆன்லைன் மாஸ் பார்த்துட்டேன், அது போதும் எனக்கு, ஆன்லைன் மாஸ் பார்த்துட்டேன் ஃபாதர். எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஆன்லைன்ல பீஸாவும் பர்கரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது போல. ஆனா இங்க அது கிடைக்காது. திருப்பலி என்பது நற்கருணையை உண்ணுகிற பொழுதுதான் நிறைவு பெறுகிறது, முழுமை பெறுகிறது. இயேசுவை நான் உள்வாங்க வேண்டும், இயேசுவை நான் உட்கொள்ள வேண்டும். தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய திரு உடலை நான் உண்டு அவரோடு இணைய வேண்டும். எனவே பிரியமானவர்களே, முயற்சி எடுப்போம் இந்த நாட்களில் நற்கருணை ஆராதனை செய்வதற்காகவும் நற்கருணை உண்ணப்படுவதற்காகவும் தன்னையே இயேசு இந்த நற்கருணையிலே கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அதை உணர்ந்து கொள்வோம். நற்கருணை ஆண்டவரை தேடுவோம், ஆசையோடு தேடுவோம், அவரோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுவோம். அதனால தான் ஆண்டவர் இயேசு நற்கருணையை தன்னையே உணவாக கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். பிரியமானவர்களே, அந்த நற்கருணையை நமக்கு உணவாக கொடுத்து தன்னையே உணவாக்குகிற இயேசு ஆண்டவர் அந்த நற்கருணையை ஏற்படுத்துவதற்காக இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு வழங்குவதற்காக இயேசு ஏற்படுத்தினதுதான் குருத்துவம் என்னும் அருட்கொடை. திருத்தூதர்கள் முதற்கொண்டு இன்று வரை இந்த திருப்பலி வழியாக நற்கருணை நம் மத்தியிலே கொடுக்கப்படுகிறது. நற்கருணை வழியாக நம் மத்தியிலே இயேசு தன்னையே பிரசன்னப்படுத்துகிறார். ஆக குருத்துவம் ஏற்படுத்தப்பட்ட நாள் இந்த புனித வியாழன். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் சொல்லுவார்கள், நற்கருணையின்றி குருத்துவம் இல்லை, குருத்துவமின்றி நற்கருணை இல்லை. ஆம், நற்கருணை வழியாக தன்னை கொடுத்த இயேசு அந்த நற்கருணையை ஏற்படுத்துவதற்காக குருத்துவம் என்கிற மாபெரும் கொடையை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்த வேண்டிய நாள் இந்த புனித வியாழன். நன்றி சொல்லுவோம், குருக்களுக்காக ஜெபிப்போம், குருக்களுக்காக ஜெபிப்போம். ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இதோ பலவீனர்களாகிய அந்த மனிதர்களை இயேசு ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக தன்னையே பிரசன்னப்படுத்துகிறாரே, அந்த ஒப்பற்ற கொடைக்காக நன்றி சொல்லி அந்த பலவீனர்களாகிய ஒவ்வொரு குருவுக்காகவும் ஜெபிக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதே சமயத்தில் குருத்துவ அழைப்பிற்காக ஜெபிப்போம். இயேசுவினுடைய குரலுக்கு செவிமடுத்து ஆம் என்று பதில் கொடுக்கிற நல்ல இளைஞர்கள், மனமுவது தங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கிற இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம், இயேசுவின் குரலுக்கு செவிமடுக்கும்படியாக. ஆக நற்கருணை குருத்துவம் ஏற்படுத்தப்பட்ட இந்த நாள் அதோடு நின்று போவது கிடையாது. அதற்கு அடுத்து ஒருபடி ஆண்டவர் இயேசு செல்லுகிறார். பந்தியிலிருந்து எழுந்து இயேசு ஆண்டவர் உருமாறுகிறார். என்ன உருமாற்றம்? புனித பவுலடியார் சொல்லுவார் அல்லவா, கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை, மாறாக அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவர் ஆனார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஆமே அன்பு சகோதரனே சகோதரியே, தன்னையே தாழ்த்தி ஒரு வேலைக்காரனாக, பணியாளராக இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவ தொடங்குகின்றார். பணிவின் சிகரம், தியாகச் செம்மல். தான் கடவுள் என்பதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனிதனாக பிறந்ததை பெரிய மாபெரும் செயல், அதிலும் ஒரு சாதாரண வேலைக்காரராக அடிமையின் தன்மை போன்று எந்த அளவுக்கு இயேசு தன்னையே வலிமை அற்றவராக்குகிறார் என்று பாருங்களேன். பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துட்டு போறாரு, ஒவ்வொரு சீடருடைய பாதங்களையா கழுவுகிறார். ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. பேதுருவிடத்தில் வருகிறார். பேதுரு சொல்றார், ஐயையோ, என்னுடைய காலடிகளை கழுவ நான் உங்களை விடமாட்டேன், நீர் என் குரு, என்னுடைய போதகர், என்னுடைய ஆண்டவர். இயேசு சொல்லுவார்,
நான் உன் காலடிகளை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு அவர்கள் சீடர்களுடைய காலடிகளை கழுவினது ஒரு முன் அடையாளம். உங்களுடைய என்னுடைய பாவங்களை இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே தன்னையே வெறுமையாக்கி சிலுவையிலே தான் சிந்தப் போகிற இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் கழுவ போகிறார் என்பதனுடைய முன்னடையாளம் அது. நம்முடைய பாவங்களை நம்மால் போக்கிக் கொள்ள முடியாது. இயேசு தன்னுடைய இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை அவரால் மட்டுமே போக்க முடியும் என்பதை இது உணர்த்துகிறது. அதனாலதான் சொல்றாரு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. இயேசுவை நாம் நம்முடைய பாவங்களை கழுவ அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், நம்மையே ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், நம்மால் இயேசு கொடுக்கிற அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒப்பு கொடுப்போம். அந்த அளவுக்கு தன்னையே வெறுமையாக்கின ஒரு நாள் இந்த புனித வியாழன், தொடர்ந்து வருகிற புனித வெள்ளி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தொடர்ந்து வராரு. ஒவ்வொருவருடைய பாதங்களையா கழுவின பிறகு வராரு யூதாஸ் இஸ்காரியோத், இயேசுவை காட்டிக் கொடுக்க போகிற மனிதன். இயேசுவுக்கு தெரியும் இவன் தான் காட்டிக் கொடுக்க போகிறான் என்று சொல்லி அந்த யூதாஸை உற்று நோக்குகிறார், அண்ணாந்து பார்க்கிறார். யூதாஸ் நண்பா, பார்த்துவிட்டு அவனுடைய பாதங்களை குனிந்து அவனுடைய பாதங்களை தன்னுடைய கரங்களிலே தூக்கி அதை கழுவுகிறார், தண்ணீரை ஊற்றுகிறார். தண்ணீரை ஊற்றி கழுவின இயேசு யூதாசினுடைய பாதங்களை தண்ணீரால் மட்டுமல்ல, தன்னுடைய கண்ணீராலும் கழுவுகிறார். தன்னுடைய கண்ணீராலும் கழுவுகிறார். ஆயினும் யூதாஸ் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. எழுந்து வெளியே போனான். இரவு நேரம், இரவுக்குள் செல்லுகிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மையே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரிடத்துல. இதோ இந்த நாட்கள் நாம் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவதற்கு நம்மையே அர்ப்பணிப்போம். அத்தோடு கூட ஆண்டவர் இயேசு அடுத்து சொல்லுவார், நான் உங்களுக்கு முன் மாதிரியை காட்டினேன், நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இந்த புனித வியாழன் அன்பு கட்டளை இயேசுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அழைப்பின் நாள். நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிற திருநாள். பிறருடைய வாழ்வின் ஏற்றத்திற்காக, பிறருடைய வாழ்வில் இருக்கிற அழுக்குகள் அகற்றப்படுவதற்காக, பிறருடைய வாழ்வை உயர்த்தி பிடிப்பதற்காக நம்மையே வெறுமையாக்க வேண்டும், அந்த அளவுக்கு அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பு கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் இந்த புனித வியாழன். இன்றைய நற்செய்தியுடைய துவக்கத்திலே வாசிக்க கேட்டோம். 13ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தி முதல் வசனத்தில், தம்மவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் இறுதி வரை அன்பு கூறலானார். ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோமா? நம்மிடையே இருக்கிற பகை, பொறாமை, போட்டி, மனப்பான்மைகளை அகற்றிவிட்டு நம்மையே வெறுமையாக்குவோம். நம்மை மூடி இருக்கிற ஆடைகளை களைந்தெறிவோம். ஆணவம், அகங்காரம், கோபம், வைராக்கியம் எல்லா ஆடைகளையும் களைந்தெறிவோம். இயேசுவினுடைய பணிவை, இயேசு காட்டின அந்த தாழ்ச்சியை நம்முடைய ஆடையாக அணிந்து கொண்டு குனிந்து பிறரை உயர்த்தி பிடிப்போம். இயேசு உயருகிறார். இயேசுவோடு இணைந்து நம்மையே ஒப்பு கொடுப்போம். இயேசுவினுடைய தாழ்ச்சியை, இயேசுவினுடைய பணிவை நம்முடைய வாழ்வில் நாம் பிரதிபலிப்போம். அவருடைய அன்பு கட்டளைகளுக்கு சாட்சிகளாக வாழ்வோம். ஆமென். பாதங்களை கழுவினார்.
போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்வது சரியே, நான் அவர்தாம். ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். நான் செய்தது போல் நீங்களும் செய்யுங்கள். மன்றாட்டுக்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் மன்றாட கடமைப்பட்டுள்ள நாம், குறிப்பாக இத்தவக்காலத்தினுடைய இந்நாள்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை அவருடைய பால் எழுப்புவோம். நித்திய தலைமை குருவான எங்கள் இயேசுவே, குருத்துவத்தை நீர் ஏற்படுத்திய இந்நாளில் உம் திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். எங்களை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைப்பணியில் ஈடுபட்டு உழைக்கும் பொது நிலையினர் அனைவருக்கும் உம்முடைய இறை ஞானத்தையும் அருளையும் பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் சீடர்களின் பாதங்களை கழுவி நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு கொடுத்து பணிவாழ்வில் தாழ்ச்சி மிகவும் முக்கியம் என்று முன்மாதிரி காண்பித்த எம் இயேசுவே, நீர் எதிர்பார்க்கின்ற தாழ்ச்சியோடும் பரிசுத்தத்தோடும் நாங்கள் உமக்கு ஊழியம் புரியும் வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது இறுதி பாஸ்கா உணவின் போது உமது திரு உடல் திரு இரத்தத்தின் அடையாளமாக நீர் எங்களுக்கு நியமித்த நற்கருணை என்ற அருட்சாதனத்தின் மகிமையை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் உணர்ந்து தகுதியுடன் பங்கு பெற்று உம்மை உட்கொள்ளவும், நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் இளையோர்களும் நற்கருணை விசுவாசத்தில் இன்னும் ஆழமாக வளரவும் தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக மாய கவர்ச்சிகளாலும் பதவி மற்றும் பண ஆசையினாலும் யூதாசை போல ஏமாந்து உம்மை மனம் நோக செய்யாமல் நீர் கட்டளையிட்டபடி அன்பிலும் சமாதானத்திலும் இந்த உலகில் வாழ தேவையான ஞானத்தை மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற புதிய அன்பின் கட்டளையை கொடுத்த எங்கள் இயேசுவே, ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் துன்புறுவோருக்கும் அவர்களது தேவையில் உதவி உம் சீடர்களாக வாழ நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக இறைவனிடம் வேண்டுவோம்.
ஆண்டவரே, மக்களாகிய நாங்கள் அனைவரும் முழு இதயத்தோடும் மனதோடும் உம்மிடம் திரும்பி வர ஆவலாயிருக்கின்றோம். இதோ நாங்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதையெல்லாம் உமது இரக்க மிகுதியினாலே பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீர் கல்வாரி மலையில் இருந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் மத நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. நற்கருணை மன்றாட்டு 1.
கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிபொருளையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் வில்லியத்திற்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அடியார்களாகிய ஒவ்வொருவரையும் உலகில் வாழ்கின்ற அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமிக்கு மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், தோமா, யாக்கோப்பு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, டீனஸ், கிளீட்டஸ், கிளெமென்ட், சிக்ஸ்தோஸ், கொர்னேலியோஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிசோகோனஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேர் பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கையை மன நிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தருளும். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும், இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும், அவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும், முடிவில்லா மீட்பளிக்கும் திரு கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி அருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும், எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும், உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பலிபொருள்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பரணபா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மார்சலினுஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பத்துவா, அகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். என் இயேசுவே, நீர் தூய நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிறீர் என்று நம்புகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை என் ஆத்துமாவில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் உம்மை நான் நற்கருணையில் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதால் ஆன்மீக ரீதியிலும் என் இதயத்திலுள் நீர் வர வேண்டும் என்று இறைஞ்சி மன்றாடுகிறேன். நீர் என்னோடு இருப்பதைப் போல் நான் உம்மை என் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறேன். என்னை முழுவதுமாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். உம்மிடமிருந்து ஒருபோதும் விலகிச் செல்ல விடாதையும் சுவாமி. ஆமேன்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகின்றோம். ஆமேன்.